சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை விட வர்ஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் அடி தூள் கிளப்புற மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நடுவர்கள் அவங்க கருத்துக்களை மறைமுகமாக ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இது அபிஷேகாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை போன வாரம் டெடிகேஷன் ஒன்றில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணலை. அதோட மீதி பகுதியை சனிக்கிழமை எபிசோட அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை மியூசிக் டைரக்டர் ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு போட்டியாளர்களும் 1-on-1 பேட்டிலாக சில பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அதில் அவ்வை சண்முகி திரைப்படத்தில் இருந்து வரக்கூடிய காதலா காதலா அப்படிங்கிற பாட்டை தான் வர்ஜா அவங்களோட ஃபீமேல் வெர்ஷனாக பாடியிருக்காங்க. இதில் பாடும்போது ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷம் வர்ஜாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அதுக்கு முந்தைய நாள் அபிஷேகா ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பாடினாங்கல்ல, அதாவது பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அப்படிங்கிற பாட்டை தான் பாடினாங்க. அந்த பாட்டை டெடிகேஷனோடு அப்படிங்கிறதால அவங்க அம்மாவுக்கு அபிஷேகா டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் எமோஷனாக பல விஷயங்கள் அவங்க அம்மா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ நடுவர்கள் அபிஷேகாவுக்கு என்ன ஒரு பாராட்டை கொடுத்தாங்களோ அதை விட 2-3 மடங்கு அதிகமாக தான் வர்ஜாவுக்கு மியூசிக் டைரக்டர் ரவுண்டில் அதுக்கு அடுத்த நாளே ஷூட் பண்ண ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் பாராட்டு மழை வர்ஜாவுக்கு குவிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அபிஷேகா அப்புறம் வர்ஜா இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பராக பாடக்கூடியவங்க தான். அபிஷேகா ஃபோக் சாங் உட்பட பல பாடல்களை கை தேர்ந்தவங்க. வர்ஜா அப்படியே சபேசன் மாதிரி அவங்க என்ன ட்ராக்ல என்ன ஜானர்ல சாங் கொடுத்தாலும் அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவங்க. அதனாலவோ என்னவோ தெரியல, இலங்கையில வந்திருக்கக்கூடிய வர்ஜாவுக்கு இங்க ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. அப்படிப்பட்ட வர்ஜா அபிஷேகாவை கண்டிப்பா ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. அதுவும் ஜட்ஜஸ் ஒரு வாரம் அபிஷேகாவுக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸை விட அந்த பாராட்டுகளை விட வர்ஜாவுக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அந்த பாராட்டு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வாரம் அதிகமாகுது. அது வர்ஜாவுக்கு எந்த மாதிரி ஒரு பூஸ்டப்பா இருக்க போகுது? சபேசன் மாதிரியே வர்ஜாவும் ஒரு ஃபினாலே வரைக்கும் போகக்கூடிய ஒரு டிசர்வ்டு கண்டஸ்டண்டா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அபிஷேகா அப்புறம் வர்ஜா இந்த 2 போட்டியாளர்களில் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு, உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு பிரபலமான தயாரிப்பாளர் ஒருத்தவர் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் மேல இப்ப நஷ்டஈடு வழக்கு கேட்டிருக்காராம். கடந்த வருஷம் சிக்கந்தர் அப்புறம் மதராசி இந்த 2 படங்களும் ஏஆர் முருகதாஸ் வெளிவந்துச்சு. சிக்கந்தர் படுதோல்வி, ஆனா மதராசி ஒரு கலவையான விமர்சனங்கள் வாங்கி வசூல் அடி வாங்கியிருக்கு. இந்த நிலையில தான் மதராசி படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் சங்கம் அப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்துல புகார் கொடுத்திருக்காரு. முதல்ல 112 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதா முருகதாஸ் பட்ஜெட் சொன்னாரு. ஆனா படத்தை எடுத்து முடிக்கும் போது படத்தோட பட்ஜெட் 170 கோடி ரூபாய் போயிடுச்சான். சரியா பிளான் பண்ணாம அதே மாதிரி ஒரே நேரத்துல 2 படத்தை தயாரி பண்ணதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். எனக்கு எக்கச்சக்கமான நஷ்டஈடு ஏற்பட்டிருக்கு. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், 10க்கு ரமணா 2 படத்துக்கான கதைக்கழத்தை எழுதி அந்த தயாரிப்பாளர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான அக்ரிமெண்ட் இப்போ சைன் பண்ணியிருக்காங்களாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.